நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்க நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட்டா இருந்தாலும், நம்ம வந்து போத் சைட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நியூ ஹை ஒண்ணு, ஆல் டைம் ஹை. அதாவது ஆல் டைம் ஹை, புல்லிஷ் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். ஸோ ஃபெயில்ட் ஆனா எங்க போகும்? ஸோ புல்லிஷ் பிரேக் அவுட் சக்சஸ் ஆனா எங்க போகும்? அப்படிங்கிற மாரியான வியூல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பிளாக் பிரேக் அவுட். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல காட்டியிருப்பேன். ஸோ போல் ஒரு பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள ஒரு பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அந்த ஹையர் ஹை போக முடியாம ஹையர் லோ ஒண்ணு இருக்கு. ஸோ லோயர் ஹை போயிருக்கு. இன்னொரு லோயர் ஹை. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பிளாகுக்கு மேல வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு ரெடியா இருக்கு. ஸோ இப்ப இந்த ஹை பிரேக் பண்ண போகுதா? ஃபர்ஸ்ட் வியூ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எதிர்பார்க்கணும். முக்கியமான வியூவும் கூட. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டே டைம் ஃப்ரேம் போவோம். டே டைம் ஃப்ரேம்க்கு போயிட்டு, அதன் பிறகு நம்ம இன்ட்ராடேக்கு போவோம். சரிங்களா? ஸோ இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நான் வச்சுக்குவேன் சஸ்டெயின் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செக் பண்ணா தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிளாக் இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஃபிளாக பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஸோ இத பிரேக் அவுட் பண்ற போது தான், அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இந்த போல் லென்த் வந்து டார்கெட்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆல் டைம் ஹையாவும் இருக்கு. ஸோ ஒண்ணு இந்த ஆல் டைம் ஹைய வந்து பிரேக் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ஃபிளாக் பேட்டர்னா? அல்லது இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆச்சுன்னா எங்க போகும்? 2 மாதிரி 2 வியூல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரேக் அவுட் ஃபெயில்ட்னா எத கன்சிடர் பண்றோம்? ஸோ பிரேக் அவுட் சக்சஸ் ஆச்சுன்னா சரி எங்க போகும்? அப்படிங்கிற வியூல நம்ம மார்க்கெட்ட பார்க்க போறோம். ஸோ இது கான்சன்ட்ரேஷனா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்டர்னேட்டிவா நம்ம டே டைம் ஃப்ரேமையும், இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நம்ம சேர்த்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம் என்ன மாரி வியூல இருக்கு? அது டே டைம் ஃப்ரேம் எங்க போகும்? வீக்லி டைம் ஃப்ரேம் எங்க போகுங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன் ஃபியூச்சர் இந்த வீடியோ ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் குடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்றேன்னா இருந்தாலும், நீங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்க, ஃபாலோ பண்றீங்க. நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் எடுத்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் பேட்டர்ன்ல வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் ஹை வந்து பிரேக் பண்றப்போ ஆல் டைம் ஹையாவும் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல் டைம் ஹைங்கிறனால. ஏன்னா ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு, இப்போ ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு. இந்த ரீட்ரேஸ்மென்ட்டா அல்லது ஃபெயில்யூராங்கிறத கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது வீக்லி டைம் ஃப்ரேம்ல முக்கியமான லோ என்னென்னங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ என்ன காரணம்னா, பிரைஸ் ஆக்ஷனோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதாவது ஹை, லோ, ஹை, லோ. இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. புல்லிஷ் ஃபிளாக். இப்பவும் சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. புல்லிஷ் சைட்ல இந்த வியூல இருக்கு. ஸோ பியரிஷ் சைட்ல இன்னும் சேஞ்ச் ஆகல. சரிங்களா? ஸோ சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இயர்லியா? அல்லது புல்லிஷ்ல தான் போகுமா? இல்லையா? அத எப்படி நம்ம இயர்லியா கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளியரா இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம என்ன சொன்னோம், இந்த ஸ்விங் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது புல்லிஷ் ஃபிளாக் ஃபெயில்யூர் ஆகக்கூடாது. அப்படி ஆகக்கூடாதுன்னா, இந்த லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலயும் போட்டிருந்தேன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டோஜி. ஸோ டபுள் டைம் 2 டைம் வந்து புல்ஸ் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆயிட்டு, அங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியாம, பியரிஷ் சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஹைல வந்து ஹை வரைக்கும் புல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க போன உடனேயே என்ன ஆயிருக்குன்னா, பியரிஷ் அதாவது செல்லர்ஸ் அ செல் பண்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து பிரஷர்ல என்ன ஆயிருக்கு, புல்ஸ விட செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமா குடுத்து புஷ் பண்ணி கீழ டவுன் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் முயற்சி பண்றாங்க. இதுல யார் வின் பண்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். பையர்ஸா? செல்லர்ஸா? ஸோ இப்போ இந்த டபுள் டோஜிக்கு மார்க்கெட் எங்க போகணும்? அப்டின்னா, அந்த டபுள் டோஜியோட லோ பிரேக் பண்ணா, நம்ம இப்ப அனலைஸ் பண்றது ஃபுல்லா மார்க்கெட்டோட டெக்னிக்கல் வியூ. ஓகேங்களா? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஹை பிரேக் பண்ணா இது இன்வாலிட். ஓகே. ஸோ அதாவது இந்த டபுள் டோஜி ஹைய பிரேக் பண்ணிட்டா இட்ஸ் இன்வாலிட். பிரேக் பண்ணா மட்டும் போதாது. க்ளோஸ் வைக்கணும். ஸோ இது இன்வாலிட் ஆயிடும். ஸோ ஒருவேளை இது இன்வாலிட்ல ஸ்டேஜ்ல இப்ப இல்ல. அதனால இது வேலிட் ஸ்டேஜ்ல இருக்கிறனால, மார்க்கெட் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது அகைன் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு வரலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லாம, ஸோ இந்த ஹை ஃபெயில் ஆனா இந்த லோக்கு வரணுங்கிறது ஆஸ் பர் டெக்னிக்கல்
அனாலிசிஸ் இண்டிகேட் பண்ற விஷயம். ஓகே. ஸோ வரலாம் அப்படின்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட வியூ. நான் வந்து இமேஜின் பண்ணி சொல்லல. ஸோ இந்த வியூ நடக்க சான்சஸ் இருக்கா? அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் நான் சொல்லுவேன். ஸோ ஃபெயில்டு ஆனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஃபெயில்டு ஆகுற ஸ்டேஜ் வந்தா நம்ம அத பத்தி பேசுவோம். இப்போதைக்கு ஒருவேளை மார்க்கெட் இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேஜ்க்கு இந்த டபுள் டோஜ்க்கு எங்க மார்க்கெட் பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,400 வரைக்கும் வரலாம்ன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் ஃபிளாகோட சப்போர்ட் ஜோன். அந்த ஜோன்ல தான் இன்னமும் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் டபுள் டோஜியாக இருந்தாலும், பிரைஸ் ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சு, இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறதையும் ஷோ பண்ணுது. இன்னொன்னு டபுள் டோஜி அப்படிங்கிறனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்டுங்கிற ஒரு ரீசன்னால ரீ அகைன் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்ப பார்க்கறது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ தான். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம் என்ன மாரி சேஞ்சஸ குடுக்குது? இன்னர் டைம் ஃப்ரேம் என்ன மாரி சேஞ்சஸ் குடுக்குங்கிறத பேஸ் பண்ணி தான், இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் 24,400க்கு வரப்போகுதா? அல்லது இந்த பிரேக் அவுட் பண்ணி ஒரு லாங் புல்லிஷ் வியூக்கு போகுதாங்கிறத நம்ம பிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்க வீக்லி டைம் ஃப்ரேமோட புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் புல்லிஷ் ஃபிளாங்கோட பிக் புல் மூவ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுதா? அல்லது இந்த ஃபெயில்யூர்க்காக மார்க்கெட் கீழ கரெக்ஷன் ஆகி வரப்போகுதா? ஸோ கரெக்ஷன் ஸ்டேஜ்க்கு கீழ வந்து இத பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, ஸோ ரொம்ப 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 மார்க்கெட் வந்து டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ்க்கு போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம அத பத்தி பார்ப்போம். சரிங்களா? இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் என்ன மாரி வியூல இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அஸ் மார்க்கெட் வந்து அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அந்த ஹை லோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கு. பட் இங்க ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஹைக்கு மேல டபுள் டோஜி நான் சொன்னேன். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டே டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. பிரைஸ் ஆக்ஷன் கிராக். அதாவது பை ட்ரெண்டோட கிராக் ஆயிருக்கு. அதாவது ட்ரெண்ட் கிராக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட். ஓகே. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்துட்டு அதாவது பை ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு. ஸோ போகுமா போகாதான்னு ஒரு டிஃபிகல்டீஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் பை ட்ரெண்ட்னா எப்படி இருக்கணும்? பிரைஸ் ஆக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கணும். ஸோ இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? கிராக் ஆயிடுச்சு. ஸோ அகைன் பை ட்ரெண்டுக்கு கிராக் ஆகணும். ஓகே. அதாவது பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். ஒண்ணு மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் இப்படி நடக்கலாம். ஒண்ணு மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணாலும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் ஆக்ஷன் டைரக்ட்டா பிரேக் பண்ணாலும் ஹை ட்ரெண்டுக்கு சாதகமாக திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஆல் டைம் ஹைங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த ஹைல. ஸோ நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த ரேஞ்சிலேயே வந்து பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் பை கன்டின்யூ ஆயிடும். ஓகே. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. நம்ம வந்து புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு. ஸோ இங்க கிராக் ஆனது ட்ரெண்ட் வந்து எகைன் பை ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆகணும். அப்படி இல்லாட்டி இந்த ஹைய பிரேக் பண்ணணும். ஒண்ணு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட்ல பை ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆகாம பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை போயிட்டு இப்படி கிராக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ 24,400க்கு நியரஸ்ட்டா வரலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னொன்னு வியூ இருக்கு. டே டைம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஒன் செகண்ட். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த ஏரியாலயும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கங்க என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த சைடு கிராக் ஆச்சுன்னா, அகைன் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா மார்க்கெட் வந்து இந்த ஜோன் 25,000 கிட்ட வந்து மறுபடியும் புல் பேக் ஆகவும் செய்யலாம். அல்லது இந்த ஏரியா வந்து ரீச் பண்ணவும் செய்யலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா, கிராக் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் 2 பிரேக் அவுட் ஆக போதா? அல்லது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா பிரேக் அவுட் எகைன் நடக்க போகுதா? அதாவது இந்த லோவ பிரேக் பண்ண போதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல நம்ம செக் பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நாங்க கிளியரா டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா, ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு. அகைன் ட்ரெண்ட் சாதகமா பிரேக் அவுட் ஆனாலோ, அது இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணாலோ, அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணாலோ தான் அகைன் டே டைம் ஃப்ரேம் பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ம் நெக்ஸ்ட். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்யூர்க்கு மார்க்கெட் வரப்போகுதா? அல்லது புல்லிஷ்
ஃபிளாக் பிரேக் அவுட்டுக்கு மேல போக போதாங்கிறத பார்க்குறப்போ டே டைம் ஃப்ரேம் கிராக் ஆயிருக்கு. ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ கிராக் ஆயிருக்கிறது 2 சேஞ்ச் பைக் சாதகமா நடந்தால் மட்டும் தான் புல்லிஷ் பிரேக் அவுட், ஃபிளாக் புல்லிஷ் பிரேக் அவுட் போறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அப்படி இல்லாம இந்த வியூல இருந்தது. அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் கிராக் ஆயிருக்கு இல்லையா டே டைம் ஃப்ரேம். ஸோ பாசிபிலிட்டீஸ் ஃபெயில்யூருக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூவை ஷோ பண்ணுது. ஸோ இப்போ கரண்ட்ல டே டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி இருக்கு? 2 கிராக் ஆயிருக்கிறதுனால ஸோ பாசிபிலிட்டீஸ் 24,400 இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன் பிட்வீன் அடுத்தடுத்த நாட்கள் டே டைம் ஃப்ரேம் அப்டேட் ஆகும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸோ இங்கேயே மார்க்கெட் ரீஅகைன் புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது பிரேக் அவுட் ஆனது அந்த மூவ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல ஆல் டைம் ஹைங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஃபெயில் ஆகலாம் ரீஅகைன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வீக்லி வச்சு நம்ம டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன? இன்ட்ரா டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ண போகுது? எந்தெந்த லெவல பிரேக் பண்ணா எந்த சைடு போகலாம்? அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம். ஸோ இந்த இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ்ல மண்டே பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்து கால் சைட்ல ஹோல்டு வச்சிருக்கேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்றேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அம் முக்கியமான ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹை, அடுத்தது இந்த லோ. இந்த லோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஹை, இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹை லோவா இருக்கு. அதே போல நெக்ஸ்ட் ஜோன் இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்னிக்கலா சார்ட் வந்து நான் ஏன் வந்து கால் சைட்ல ஹோல்ட் வச்சிருக்கேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி பிரகாரம் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனதுனால தான் ஒரு கரெக்ஷன். ஓகே. நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி பிரகாரம் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நெறைய யூடியூப் வீடியோஸ் பிரைஸ் ஆக்ஷன்னா என்னன்றது இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அனலைஸ் தான் பண்ண போறோம். 1 ஹவர் ஆல்ரெடி பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 2 கிராக் ஆனதுனால தான் இந்த கரெக்ஷன். ஓகே. ஸோ இந்த கரெக்ஷன் ரீஅகைன் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஃபுல்லா ஒரு சாப்பி மூவ்மெண்ட்ட குடுத்துட்டு, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, ஸோ ரீஅகைன் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்திருக்கிறதுனால தான் நான் வந்து கால் சைட்ல ஹோல்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த லெவலுக்கு மேல மண்டே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,100. ஓகே. ஸோ 26,100 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ என்னென்ன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் வந்து இந்த லெவல ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃப்ரைடேவே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு கேப் அப் மூவ் ஆகலாம். அல்லது இங்கிருந்தே மூவ் ஆயிட்டு இந்த ஏரியாவை ரீச் பண்ணவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல பைக்கு சாதகமா போனாலும், இந்த ஹை மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமுக்கும், டே டைம் ஃப்ரேமுக்கும் சேர்ந்து பார்க்குறப்போ, ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணாலே பாசிபிலிட்டிஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணாலே, அம் வீக்லியோட புல்லிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட்டோட நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ஆல் டைம் ஹை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 கிராக் ஆயிருக்கு. அதாவது பை ட்ரெண்ட்ல இருந்தது கிராக் ஆனது. ரீஅகைன் வந்துட்டு ட்ரெண்ட் ஹைக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் வியூன்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இருந்தாலும் நம்ம கால் சைட்ல ஹோல்டு வச்சிருக்கிறது. ஒருவேளை மார்க்கெட் மண்டே இந்த லோக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ பிக் பியரிஷ் மூவ் நான் எதிர்பார்த்த மாரி 24,400க்கு போறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லோ. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு அல்லது கம்மிங் வீக்லி ட்ரேடிங் டேஸ்க்கு இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில் ஆகாம இருந்துச்சுன்னா, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,800 இம்பார்ட்டன்டான ஒரு லோ. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்யூர் ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த லோ 24,400 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம வந்து இன்ட்ராடே டைம் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் 26,100 பிரேக் அவுட் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த லோவ பிரேக் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஹைய பிரேக் பண்ணி, இத பிரேக் பண்ணாலும் சரி, இந்த ஹைய பிரேக் பண்ணி நம்ம கால் ஹோல்டு வச்சிருக்கேன். ஸோ பிரேக் பண்ணது போக முடியாம வந்து இந்த லோ பிரேக் பண்ணாலும் சரி, ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா,
நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் 24,400 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. இதுதான் வந்து டெக்னிக்கலா சார்ட் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் கால் ஆப்ஷன் ஏன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ, இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறதுனால நான் எதிர்பார்க்கிறது 26,100. ஸோ, இந்த ஹைக்கு மேல போய் பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்ட் ஆனாலோ, அல்லது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட்டா பிரேக் ஆனாலோ விஷயமும் இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. ஹைக்கு மட்டுமே பார்க்கக்கூடாது. ஸோ, இந்த ஹைய பிரேக் பண்ண பிறகு ட்ரெண்டுக்கு சாதகமா இல்லாம, ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட்டா பிரேக் அவுட் ஆனாலும் இந்த லோ பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஹை 26,100க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயினா, ஸோ புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்க்கு சான்சஸ் இருக்கு. ஆல் டைம் ஹைங்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சப்போஸ் இந்த ஹை 26,100 பிரேக் அவுட் பண்ண பிறகு அகைன் ட்ரெண்ட் கிராக் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800. ஒருவேளை வந்து லோ பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஸோ பிக் பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம் அப் டூ 24,400. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட வீக்லி, டெய்லி டைப் அனாலிசிஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா எக்ஸ்பிளைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இந்த வீடியோ மறக்காம புடிச்சிருந்தா நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய நண்பர்கள் என்னன்னே தெரியாம அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியும். நெறைய நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால நான் மறுபடியும் வீடியோ போடுறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ வியூஸும், சப்ஸ்கிரைப்ஸும் வராங்கறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ண போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நான் இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ராஃபிட் ஜோன்ல தான் நான் இருக்கேன். நான் வீடியோ போடணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. கேட்டுக்கிட்டதுனால நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் நான் வீடியோ பிரேக் பண்ணதுக்கான கேப். கேப்க்கான காரணங்கள். வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னங்கிறத வச்சு தான் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் என்னோட வீடியோல நான் சொல்ற விஷயமும், அ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிஃப்டி ஃபியூச்சர்ல சார்ட் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். நடந்துக்கா, நடக்கலையா அப்படிங்கிறது நல்லாவே அவங்களுக்கு புரியும். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.